நீங்களாம் ஒரு சாதாரண அரசியல் தலைவர் தானே. கருணாநிதியிலேருந்து ஸ்டாலின்லேருந்து எல்லாத்தையும் தான் சொல்கிறேன். இதெல்லாம் யார் வானத்திலிருந்து குதிச்சவங்களா? பெரிய யோகியர்களா? எல்லா அரசியலில் உட்காந்து அயோக்கியத்தனம் பண்ணிவிட்டு கோடிக்கணக்கில் கொள்ளை அடிச்சுக்கிட்டு மக்கள் பணத்தை இது பண்ணிக்கிட்டு தெரிகிற ஆளுங்க உங்களை பேசக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? என்ன பேசிட்டாரு? ஸ்டாலின் அங்கிள்னாரு. இது ஒரு அன்பார்லிமெண்ட்ரி வேர்டா? அப்போ இங்கிலீஷ் டிக்ஷனரி போய் பார்த்துட்டு வாங்க. இதே ஸ்டாலின் கவர்னரை இங்கே ஒருத்தன் இருக்கானேன்னு சொன்னார். அதை விட அசிங்கமாக பேசிட்டார் விஜய். அன்னைக்கு கேள்வி கேட்டீங்களா? நீங்கள்லாம் பிஜேபிக்காரங்க தானே, கவர்னர் உங்களை நம்பி தானே இருக்காரு ஆளுங்கட்சி மத்தியில். அன்னைக்கு கவர்னரை அவன் இவன் ஒருத்தன் இருக்கானேன்னு ஒரு நாட்டு முதலமைச்சர் பேசினார். இதே இதில் தேசத்துக்காக உருவாக்கப்பட்டது தான் அரசியல் சட்டம். அரசியல் சட்டத்துக்காக உருவாக்கப்பட்டது தேசம் இல்லை. முன்னாள் நீதிபதிக்கும் சொல்கிறேன், ஸ்டாலினுக்கும் சொல்கிறேன். 1947 நமது தேசத்திற்கு சுதந்திரம் கிடைத்தது. ஆனால் அரசியல் சட்டம் 1950 தான் நடைமுறைப்படுத்தப்பட்டது. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நமக்கு சொல்லும் செய்திகள் என்ன, நாம் பேசப்போகும் விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இன்றைக்கி நிறையா பேர் இந்த அரசியல் தலைவர்கள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒன்று பேசியிருக்காங்க. நம்ம எப்போவுமே யார் அரசியல் தலைவர்களுக்கு சொல்லிடுறேன், வாயடக்கி உண்மையை பேசுங்க. பொய்யை பேசுனீங்கன்னா உங்கள் மேலே தாக்குதல் விழுகும். அது எல்லாம் அதிமுகவாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒன்றும் தப்பு பேசுனீங்கன்னா நாங்கள் பதில் சொல்லுவோம். உண்மை நிலைமை, அதாவது இப்போ இந்த இதோட அரசியல் ஆடுகளத்தோட நோக்கமே என்னென்னா, தமிழ்நாடு மக்களுக்கு அரசியலை நடந்த உண்மைகளை சொல்லணும். பொய் பேசுகிறது யார், நல்லவன் யார், அயோக்கியம் யார், அதை தோலுரித்து காட்ட போகிறோம். யார் இவங்களுக்கு, நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு. அதுதான் இந்த நிகழ்ச்சியோட இதுவே. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். மோடி தப்பு பண்ணால் திட்டுவேன், ஸ்டாலின் தப்பு பண்ணால் திட்டுவேன், எடப்பாடி பண்ணால் திட்டுவேன், அண்ணாமலை பண்ணால் திட்டுவேன். தலைவர்கள் உண்மையை பேசுங்க, மக்களுக்கு உண்மையை சொல்லுங்கள். ஒரு நாகரிகமான அரசியலை நீங்கள் கொண்டு வாங்க. அதுதான் நாங்கள் யாருக்கும் இது பண்ணி போக வேண்டியதில்லை. யாரும் விலையெல்லாம் எங்களை கொடுத்து வாங்க முடியாது. அதனால் உண்மையை சொல்லுவோம். கோவிச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் அதுக்கு பொறுப்பில்லை. நாவடக்கம் தேவை. உண்மையை பேசுங்க. அரசியலில் மக்களுக்கு நடந்ததை சொல்லுங்கள். இப்போ இன்றைக்கி திருமாவளவன் பேசுகிறாரு, மறுபடியும் அந்த ஒரு இவரை விட மாட்டேங்கிறாங்க, விஜயை. ஒரு பெரிய கூட்டமே சேர்ந்துருச்சு. இப்போ யோகியர்கள் கூட்டம் சேர்ந்துருச்சு. என்ன சொல்கிறாருன்னா, திமுகவை விமர்சிப்பதையே தொழிலாக கொண்டிருக்கிறார் விஜய். என்னையா விமர்சிட்டுறாங்க? திமுக வெறுப்பு என்பதே அந்த மேடையில் அவர்கள் உமிழ்ந்த அரசியல். அவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு, அவர் ஒரு கட்சிக்கு தலைவர். உங்களெல்லாம் பேச மாட்டாரா? நீங்கள் மட்டும் என்னென்னமோ பேசுகிறீங்க யோகியர்கள் மாதிரி. மேடை எடுத்து நீங்கள் பேசுவீங்க. என்னத்தை பேசிட்டார் இருந்தாலும் கேட்குறேன். இவ்வளோ இப்போ நேற்று முந்தானெல்லாம் அவர் கிண்டல் அடித்தோம், கமெண்ட் அடித்தோம். இப்போ விஷயத்துக்கு வருவோம். என்னத்தை பெருசாக பேசிட்டார்? நீங்கள் என்ன பெரிய வானத்திலேருந்து குதிச்சவங்களா? நீங்கள்லாம் ஒரு சாதாரண அரசியல் தலைவர் தானே. கருணாநிதியிலேருந்து ஸ்டாலின்லேருந்து எல்லாத்தையும் தான் சொல்கிறேன். இதெல்லாம் யார் வானத்திலேருந்து குதிச்சவங்களா? பெரிய யோகியர்களா? எல்லா அரசியலில் உட்காந்து அயோக்கியத்தனம் பண்ணிவிட்டு கோடிக்கணக்கில் கொள்ளை அடிச்சுக்கிட்டு மக்கள் பணத்தை இது பண்ணிக்கிட்டு தெரிகிற ஆளுங்க உங்களை பேசக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? என்ன பேசிட்டாரு? ஸ்டாலின் அங்கிள்னாரு. இது ஒரு அன்பார்லிமெண்ட்ரி வேர்டா? அப்போ இங்கிலீஷ் டிக்ஷனரி போய் பார்த்துட்டு வாங்க. அங்கிள்ங்கிறது அன்பார்லிமெண்ட்ரி வேர்டான்னு ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியல. நீங்கள்லாம் அரசியல் கட்சி வச்சு என்னத்தை நாடு எங்கே போகுது? ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லிட்டாராம். திமுகவை இது பண்ணி விமர்சிப்பதிலேயே தொழிலாக என்ன நீங்கள் விமர்சிக்காததா? உங்களுக்கு திருமாவளவன் உங்களை தான் கேட்குறேன். நீங்கள் விமர்சிக்காத விஷயமா சொல்லவா? நீங்கள் விமர்சித்ததெல்லாம் கவுண்டனை விட்டு கவுண்டச்சியை கட்டுங்கிற விமர்சனத்தை நீங்கள் பொது வெளியில் வச்சிங்களா இல்லையா? சொல்லுங்கள். ஒவ்வொரு சிறுத்தையும் 10 எஃப்ஐஆர் வையுன்னு சொன்னீங்களா இல்லையா? இதை விட கேவலமான விமர்சனத்தை விஜய் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? எவ்வளவு மோசமான விமர்சனம், ஜாதியை பற்றி விமர்சனம், தலைவர்களை எவ்வளோ கொச்சப்படுத்தினீங்க. திருமாவளவன் எம்ஜிஆர் பற்றி எஸ்கேஎல் கமிஷன் பேசுனீங்களே, இப்போ ஏன் வாய் மூடிக்கிட்டு இருக்கீங்க? நான் கேட்டேன்ல, எப்படிங்க சொன்னீங்க 5 கோடி ரூபா ஊழல் பண்ணாருன்னு ஒரு நல்ல மனுஷரை எப்படி விமர்சித்தீங்க? அதுக்கு மட்டும் உங்களுக்கு உரிமை இருக்குது. ஸ்டாலின் அங்கிள்னு சொல்கிறதுக்கு உரிமை இல்லையா?
ஜெயலலிதாவை ஒரு பார்ப்பன பெண்ணுன்னு சொல்கிறதுக்கு விமர்சிப்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் விஜய் வந்துக்கிட்டு இவரை ஸ்டாலின் அங்கிள்னு சொல்கிறதுக்கு உரிமை இல்லையா? என்னென்ன பேச்சு பேசுனீங்க? பார்ப்பன பெண்ணுன்னு ஜெயலலிதாவை பற்றி பேசிட்டு போய்ஸ் கார்டனில் 2 கையையும் கட்டிட்டு உங்கள் சகாக்களோடு அவங்க இன்டர்வியூக்கு காத்து கிடந்த கதைலாம் இருக்குல்ல. ஆனால் வெளியில் வந்து எப்படியெல்லாம் விமர்சித்தீர்கள்? நீங்கள் மற்றவங்க விமர்சிக்கிறத பற்றி பேசலாமா? அதனால தான் திருமாவளவன் சொல்கிறேன், நல்ல அரசியலை நடத்துங்க. என்னமோ பேசிட்டாருன்னா நீங்கள் எல்லாம் பேசாத பேச்சாயா பேசுனார்? பாவம் ஏதோ ஒரு இதை வச்சுருக்காருன்னா பயமுறுத்துறீங்களா? நீங்கள்லாம் யோகியர்களா? ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னதை பெரிய விஷயமாக்குற எல்லாருக்கும் சொல்கிறேன், வேலையை பார்த்துட்டு போங்கய்யா. அரசியல்னால் விமர்சனம் இருக்கத்தான் செய்யும். நாகரிகமான விமர்சனத்தை அவர் சொன்னார். அங்கிளுங்கிறது வந்து மிகப்பெரிய இதுவாக தூக்கில் போட்டுருவீங்களா? விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசலை, நியாயம்னு இருக்குல்ல, ஒழுங்கான அரசியல் பண்ணுங்கள். நீங்கள் பேசாத பேச்சா நாட்டு மக்கள் உங்களை. அடுத்தது அவங்க மந்திரி அந்த MRK பன்னீர்செல்வமா, அரசியல் மேடை என்றால் நாகரிகம் வேண்டும்ங்கிறது. அரசியல்வாதிகளுக்கு மேடை நாகரிகம் வேண்டும், பொது வெளியில் பேசுகின்ற நாகரிகமாக பேசுகின்ற பண்பும் வேண வேண்டும். அண்ணாமலை சொன்னபடி, அண்ணாமலை அப்படி தான் சொன்னார், அரசியல் மேடை என்றால் நாகரிகம் வேண்டும். முதல்ல அண்ணாமலைக்கு வரேன், நீங்கள் நாகரிகத்தை பற்றி பேசுகிறீங்களே, இதே எடப்பாடி ஒரு தற்கொலைன்னு பேசின வீடியோ எடுத்து காமிக்கவா? நீங்கள் நாகரிகத்தோடு பேசுனீங்களா? பச்சையின்களை 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. MRK பன்னீர்செல்வம் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு கதை சொல்கிறேன். நீங்கள் என்ன அரசியல் மேடை என்றால் நாகரிகம் வேண்டும்னு சொல்கிறீங்களே, உங்கள் தலைவர்கள்லாம் நாகரிகமாக பேசினாலாச்சா? உங்கள் கருணாநிதி இதில் வந்துக்கிட்டு அனந்த நாயகிங்கிற பெண் உறுப்பினரை பார்த்து சட்டசபையில் பேசின நாடாவை அவிழ்த்து பாவாடையை திறந்து இதை விட அநாகரிகமாக பேசிட்டாரா விஜய்? உங்கள்கிட்ட நாகரிகம்ங்கிறதே உங்களுக்கு தெரியாத உங்கள் தலைவர்களுக்கு. காமராஜரை பார்த்து எரும மாட்டு தோழன்னு சொன்னார், அது நாகரிகமான வார்த்தையா? அண்ணாமலைக்கு கேட்குறேன், இன்றைக்கி அவரை வந்து சபை நாகரிகம் வேணுங்கிறீங்கள, ஸ்டாலின் சொன்னது, இவருக்கு ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னதுக்கு இதே ஸ்டாலின் கவர்னரை இங்கே ஒருத்தன் இருக்கானேன்னு சொன்னார், அதை விடையே அசிங்கமாக பேசிட்டார் விஜய். அன்றைக்கி கேள்வி கேட்டீங்களா? நீங்கள்லாம் பிஜேபிக்காரங்க தானே, கவர்னர் உங்களை நம்பி தானே இருக்கார் ஆளுங்கட்சி மத்தியில். அன்னைக்கு கவர்னரை அவன் இவன்னு ஒருத்தன் இருக்கானேன்னு ஒரு நாட்டு முதலமைச்சர் பேசினார் இதே இதில். இன்னைக்கு யாரோ தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது புலம்பிக்கிட்டு இருக்கிறானே, நான் கேட்குறேன், எங்கே போனீங்க கேட்டீங்களா? அப்போ ஸ்டாலினுக்கு கண்டனம் தெரிவிச்சிங்களா? என்னமோ இழிச்சவாயம் இருக்கான்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் போட்டுக்கிட்டு இந்த ஒரு வார்த்தை பேசுனதுக்கு குதின்னு குதிச்சுக்கிட்டு இருக்கீங்களே. கருணாநிதி ஆபாச பேச்சாளர்களை வச்சுக்கிட்டு மேடைகளில் என்னென்ன பேசினாருன்னு உங்கள் அண்ணாமலை உங்களுக்கு தெரியுமா? இல்லை MRK பன்னீர்செல்வம் உங்களுக்கு தெரியுமா? சுப்பு, இதே துச்சாதனன் துரைமுருகன், இன்னொருத்தர் ரகுமான் கான், இந்த 3 பேரும் 1977 சட்டசபையில் உட்காந்து பேசின ஒவ்வொரு அசிங்கமான வார்த்தையும் அண்ணாமலைக்கு தெரியுமா? MRK பன்னீர்செல்வத்துக்கு தெரியுமா? என்ன வார்த்தை பேசுனாங்க தெரியுமா? அன்பழகன் ஒருவர் சமீபத்தில் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் கூட சட்டசபையில் எவ்வளவு அசிங்கமான வார்த்தைகளை பேசியிருக்காருன்னு உங்கள் 2 பேர்த்துக்கு தெரியுமா? அவங்க விமர்சனம்னாலே வாயில் கெட்ட வார்த்தை தானே வரும். ஏன் ஸ்டாலின் வார்த்தையில் கெட்ட வார்த்தை வராதா? எல்லாம் பேசுகிறீங்களே, எங்களுக்கு தெரியும். அண்ணாமலை உங்களுக்கெல்லாம் ஸ்டாலினை பற்றியும் தெரியாது, இதை பற்றியும் தெரியாது. உங்கள் வயசு என்ன, உங்கள் அனுபவம் என்ன? என்னமோ இப்போ சப்போர்ட் பண்ணிட்டு வர்றீங்களே அந்த அவருக்கு ஸ்டாலினுக்கு. அண்ணா நகர் ரமேஷ் தற்கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஃபோனில் ஸ்டாலின் என்னென்ன வார்த்தைகள் பேசினார்னு உங்களுக்கு தெரியுமா? சாதிக் பாட்சாவை வந்து மிரட்டும் போது இதே ஸ்டாலின் சாதிக் பாட்சாட்ட என்னென்ன கொச்சையான வார்த்தைகள் பேசினார்னு உங்களுக்கு தெரியுமா? ஸ்டாலின் வார்த்தையை திறந்தாலே கொச்சையாக வரும். ஒரே ஒரு விஷயம், பப்ளிக் பிளாட்ஃபார்மில் பேச மாட்டார். ஆனால் ட்விட்டரில் இருந்து கவர்னர் அவன் சொன்னதெல்லாம் ட்விட்டரில் தான் பேசினார். ஏன் உதயநிதி பேசாத பேச்சா? ஒரு நடிகை புத்தகம் எழுதியிருக்காங்க, அவங்கக்கிட்ட உதயநிதி என்னென்ன வார்த்தைகளை உதிர்த்தார் அப்படிங்கிறத கேளுங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு இப்போ ஒரு ஆள் உக்காந்துக்கிட்டு அந்த ஆள் பேசாத வார்த்தை அரசியலில் ஒவ்வொருத்தரை பற்றியும் அவர் பேசின வார்த்தைகள் எல்லாம் தயாநிதி மாறன் அருமையாக பேசுகிறீங்க அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்த வீடியோலாம் பார்த்துருக்கீங்களா? இன்று தமிழ்நாட்டில் மறைந்த வெற்றி கொண்டான் அடுத்தபடியாக சிறப்பாக மக்களிடையே மக்கள் மனதிலே இடம்பெற்றிருக்கிறது யார் என்றால் அது நமது அருமை அண்ணன் சிவாஜி அவர்கள் தான். என்னமோ எல்லாரும் சேர்த்துக்கிட்டு விஜய் சொல்லிட்டாரு, விஜய்
அங்கிள்னு சொன்னதெல்லாம் பெரிய இதான்னு தப்பு இல்லை, தூக்கில் போடுற விஷயம் இல்லை. விஜயில் மற்றவங்க இதுக்கு மற்ற விஷயத்தில் விஜய்க்கு ஆதரவு கொடுக்காவிட்டாலும் இதில் வந்து எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என்ன வாயை திறக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? விஜய் வந்து ஆயத்தில் உங்களுக்கெல்லாம் 1% 2% ஓட்டு விழுகாத உங்கள் நான் சொல்கிற தலைவர்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு 10% ஓட்டு விழுவும். என்னுடைய கணக்கு 10% ஓட்டு விழுகுதா இல்லையான்னு பாருங்கள். உங்களை விட பெரிய அரசியல் தலைவர் தான் அவர். அதனால் ஏதோ அவர் பண்ணக்கூடிய மற்ற விஷயங்களுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் நியாயம்னு ஒன்று இருக்குல்ல. அதனால் சும்மா கொச்சையாக பேசிட்டார், இது பேசாதீங்க. பேசுனீங்கன்னா ஒவ்வொரு ஆளும் நீங்கள் பேசின கொச்சையான வீடியோவெல்லாம் எடுத்து போடுவேன், நான் ஒவ்வொருத்தர் இதுக்கும் எடுத்து போடுவேன். அப்போ தான் வந்து யோகியர்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணுங்க. அதனால தான் சொல்கிறேன், பிஜேபியை வந்து இதே பிரதமர் மோடியை மோடி திரும்பி போன ட்விட்டரில் போட்டாளுங்க தானே அவங்க. மோடியை எவ்வளவு கேவலமாக பேசியிருக்காங்க. இந்திரா காந்தியை வந்து விதவை அப்படின்னு சொல்லி கேவலமாக பேசுனாங்களா இல்லையா? மிசாவை ஏவி விட்ட பிசாசேன்னு இதே கருணாநிதி ஒரு நாட்டோட பிரதமரை பேசியிருக்காரா இல்லையா? அண்ணாமலைக்கு இதெல்லாம் தெரியுமா? பிறந்திருந்தீங்களா? அப்போ கருணாநிதி பிறக்கும்போது நீங்கள் பிறந்தீங்க? கருணாநிதி வந்து இந்திரா காந்தியை விமர்சிக்கும் போது நீங்கள் பிறந்திருந்தீங்களா? அதனால் எவ்வளவு மோசமான விமர்சனங்களை பேசி ஒரு யோகியர்கள் மாதிரிக்கிட்டு அவரை சவநாகரிக வேணும்னு எப்படி சொல்கிறீங்க? பிஜேபிக்கு பேசுனா கண்டனம் தெரிவிங்க, திமுகவுக்கு பேசுனா ஏன் கண்டனம் தெரிவிக்கிறீங்க? பணம் வாங்குறீங்களா திமுகட்ட? வாங்கின பணம் தான் கதையெல்லாம் தெரியுமே எங்களுக்கு. எங்கிட்ட இருக்கிற ஆதாரங்கள்லாம் டெல்லிக்கு அனுப்புனா ஜெயிலுக்கு தான் போகணும். அதனால் மரியாதையாக நாகரிகமாக பேச கற்றுக்கொள்ளுங்கள். விஜய் பேசிட்டாருன்னு சொல்லி அதாவது அநாகரிகத்துக்கு துணை போனவங்களுக்கு வந்து நீங்கள் துணை போகாதீங்க. அவங்களெல்லாம் பார்த்தவங்க நாங்கள். இவங்க பேசின பேச்சுக்களை எல்லாம் காதால் கேட்டவர்கள். உங்களுக்கெல்லாம் வயசும் பத்தாது, அனுபவமும் பத்தாது. அதனால் இந்த விஷயத்தில் ஸ்டாலினுக்கு யார் ஆதரவு தெரிவித்தாலும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுக்கு ஸ்டாலினை எப்போ எதிர்ப்பதுன்னு தெரியும், எப்போ ஆதரவு கொடுக்குறதுன்னு தெரியும். பிஜேபியை எப்போ எதிர்ப்பதுன்னு தெரியும், எப்போ ஆதரவு கொடுப்பது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். நல்ல விஷயம் இருக்கும்போது ஆதரிப்போம், கெட்ட விஷயம் இருந்தால் எதிர்ப்போம். அதனால் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், இந்த விஷயத்தில் கண்டனம் தெரிவித்து அத்தனை பேர்த்துக்கும் சொல்கிறேன், வாயை மூடிட்டு இருங்க. யோகியர்கள் மாதிரி பேசாதீங்க. அது ஒன்றும் அங்கிள் என்பது ஒன்றும் அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு, பேசக்கூடாத வார்த்தை இல்லை. அரசியலிலே என்னென்னமோ பேசுகிறீங்க நீங்கள் எல்லாம். ஏதோ அதில் வந்துக்கிட்டு கெட்ட வார்த்தையில் பேசினார். ஸ்டாலினை போடா வாடான்னு பேசினார். அவர் கவர்னரை போடா வாடான்னு பேசும்போது எங்கே போனீங்க மூஞ்சி வச்சுக்கிட்டு? அவர் அநாகரிகமாக பேசவில்லை. சிங்கங்கிறாரு, சிங்கம் கதையை சொல்கிறாரு, அவர் கதையை சொல்கிறாரு. அப்படி தான் வந்தது. எந்த ஒரு அரசியலும் கொச்சையாக, அரசியல் தலைவரை கொச்சையாக அவர் பேசவில்லை. என்னமோ உட்காந்துக்கிட்டு இவங்கெல்லாம் பெரியவங்க மாதிரி, யோகியர்கள் மாதிரி ஒவ்வொருத்தரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் விஜயை இந்த பிரச்சனையில் மாமா என்று சொன்னதற்கு யார் வாயை திறந்தாலும் ஒவ்வொருத்தரும் பேசின வீடியோ எடுத்து நான் போடுவேன். ஜாக்கிரதையாக இருங்கள் அப்படிங்கிறத எல்லா அரசியல் தலைவருக்கும் ஒழுங்காக நீங்கள் வருங்காலத்தில் என்ன பண்ண போகிறீங்கன்னு தான் பார்க்க போகிறல, என்ன பேச போகிறீங்க. வாயை திறந்தீங்கன்னா பதில் வரும், யாராக இருந்தாலும். நாங்கள்லாம் எம்ஜிஆருடைய அனுதாபி நாங்கள்லாம். ஆனால் அதே இப்போ எடப்பாடியோ பன்னீர்செல்வமோ அதிமுகவை சேர்ந்தவங்களோ எதை பேசினாலும் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம். தப்புன்னா சுட்டி காட்டிடுவோம். நாங்கள் யாருக்கும் ஆதரவாளர்கள் அல்ல, யாருக்கும் எதிர்ப்பாளர்கள் அல்ல. நாங்கள் மக்களின் பிரதிநிதிகள். அரசியலில் மக்களுக்கு உண்மையை சொல்வது தான் எங்களுடைய கடமை. நல்லமை யார், கெட்டமை யார், யோகிய யார், அயோக்கிய யாருன்னு ஆதாரத்துடன் ஒன்றா சொல்லுவோம். அதனால் நாகரிகமான அரசியலை கற்றுக்கங்க. சும்மா இந்த ஜாடி அடிக்கிறவரெல்லாம் வேறாட்ட போய் வச்சுக்கோங்க. பொது வழியில் வந்து யோகியன் மாதிரி யாரும் பேசாதீர்கள் அப்படிங்கிறது தான் நம்முடைய முதல் கருத்து. அடுத்தது இந்த மந்திரி ரகுபதி திமுகவில் ஒருத்தர் நீங்கள்லாம் ஒழுங்காக மந்திரி வேலையை பார்த்துட்டு போங்க. மந்திரி வேலை திமுக வந்து ஆணி வேறு யாருக்குமே தெரியாதான், அதை யாரும் அறுக்க முடியாதான். திமுகவினுடைய வேர் அவ்வளவு தூரம் ஆழமாக பாய்ந்திருக்கின்ற வேர். எனவே திமுகவினுடைய வேரை அவர் தேடி கண்டுபிடிப்பதே அமித்ஷாவாலே முடியாது. 1973 எம்ஜிஆர் வெட்டிட்டார் ஆணி வேறு, சுக்கு நூறாக போயிடுச்சு. ஆணி வேறு அறுத்தார். ஜெயலலிதா வந்தால் ஆணி வேறு ஃபுல்லாக அறுத்தார், தெரியுமா உங்களுக்கு? அந்த ஜெயலலிதா போட்ட பிச்சையிலேயே எம்ஜிஆர் கட்சி இதை வச்சுக்கிட்டு மந்திரி பதவி அனுபவிச்ச ஆளுங்க நீங்கள்லாம் வந்து எதுக்கு பேசுகிறீங்க? அடுத்த முதல்வர் இவர் தானா? உதயநிதி தானா? தலைவர் தளபதியை தொடர்ந்து நிச்சயமாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இன்றைய துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருவார்கள்.
அதில் எந்த விதமான சந்தேகமும் துளி அளவு கூட கிடையாது. ஸ்டாலின் 100 வருஷம் இருப்பேன்னு சொல்லி அவருடைய திருமண நாளில் 100 வருஷம் இந்த மாப்பிள்ளை பொண்ணும் வாழ்வாங்கிறாரு. அவருக்கு இப்போ 73 தான் ஆகுது, இன்னும் 27 வருஷம் இருக்குது. அதுக்குள்ளே உதயநிதி முதல்வர் இருக்கிறதுனா கேவலமாக இல்லையா? இருக்கிற பதவியும் போக போகுது. ஜால்ரா அடிக்கிறதுக்கு அரசாங்கம் வேலையை பாருங்கய்யா. பதவியை காப்பாற்றுறதுக்கு போய் ஜால்ரா அடிக்கிறீங்க. ஜால்ரா அடித்தா கரெக்டாக பேசுங்க. கரெக்டாக ஆணி வேற யாருக்குமே தெரியாதான். ஆணி வேற பீஸாக வெட்டினார் எம்ஜிஆர் 73. ஜெயலலிதா வந்து 91 பீஸ் ஆக்கி 2 சீட்டு ஜெயித்தாங்க. கருணாநிதியும் கருணாநிதியும் இன்னொரு ஆளும் செல்வராஜன் ஒரு ஆள், 2 பேர் தான் ஜெயித்தாங்க. மற்ற எங்கே போச்சு உங்க இது? அதனால் பேசணுங்கிறதுக்காக எதையும் பேசாதீங்க. பெரிய ஆளுங்களெல்லாம் வந்துக்கிட்டு கருணாநிதினா அவர் என்னமோ வெல்ல முடியாதவர், ஸ்டாலின்னா அவர் பெரிய உத்தமர், இப்படிலாம் பேசாதீங்க. எங்கிட்டேருந்து பதில் வரும் அப்படிங்கிறத ரகுபதி. அடுத்தது ராசா பேசியிருக்கு. அமித்ஷாவுக்கு உதயநிதியை பார்த்தால் பயம், இப்படியெல்லாம் பேசுனா அப்புறம் நம்ம இப்படி சும்மா இருக்கிறோம். இதெல்லாம் பாருங்கள். நீ அமித்ஷா போய் உதயநிதியை பார்த்து பயப்படுவார். அமித்ஷா கனிமொழியை பார்த்து பயப்படுறான்னு சொன்னாலும் ரைட்டு. ஏன்னா அமித்ஷா நிறைய வேலை பண்ணியிருக்காரு. தூத்துக்குடியிலலாம் அவங்களுக்கு எதிராக நிறைய வேலை பண்ணார், அவங்க வீக் கேண்டிடேட்டு போட. நீங்கள் இன்றைக்கே வந்துக்கிட்டு இங்கே இருக்கார், உங்களுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் இங்கேயே இருக்கார் வாசன். எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு யாராச்சும் வாசன் தெரிஞ்சிருந்தா அவர்கிட்ட போய் கேளுங்க. சார், தூத்துக்குடிக்கு உங்கள் கட்சியில் சீட்டு வேணும்னு நீங்கள் கேட்டீங்களான்னு கேளுங்க. கூப்பிட்டு கொடுத்தாங்க. கனிமொழியை ஜெயிக்க வைக்கணும் செய்தது அமித்ஷா. அப்போ அமித்ஷா கனிமொழியை பார்த்து பயப்படுறாரு, அது உண்மை. உதயநிதியை பார்த்து பயப்படுறாருன்னு என்ன அர்த்தம்? உதயநிதி தான் அமித்ஷாவை பார்த்து பயப்படணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நடக்கிற விஷயம் என்னென்னா, உதயநிதி துபாயில் நோபல் ஸ்டீல் ப்ரைவேட் லிமிட்டட்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதில் அவர் இயக்குனராக இருந்து பணங்கள்லாம் இது பண்ணி அதுக்கப்புறம் ராஜினாமா பண்ணார். நாளைக்கே ஈடி இதனுடைய ஆதாரங்கள் எல்லாம் வெளியில் எடுத்தால் என்ன ஆகும் தெரியுமா? ஈடி வந்துக்கிட்டு உதயநிதியை கைது பண்ணி 1 மாதம் ஜெயிலில் போடலாம். இப்போ வந்த புதிய சட்டத்தின்படி துணை முதலமைச்சரை விட்டு ஒரே மாதத்தில் காலி அவர். அப்போ பயப்பட வேண்டியது யார்? உதயநிதி. யாரை பார்த்து பயப்படணும்? அமித்ஷாவை பார்த்து பயப்படணும். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? அமித்ஷாவை பார்த்து உதயநிதி பயப்படுகிறான்னு சொல்கிறத விட்டு உதயநிதியை பார்த்து அமித்ஷா பயப்படுகிறார். ஜால்ரா அடிக்கிறதுக்கு வேறு வேலை இல்லை. ஏன் நீங்களே கனிமொழியை பார்த்து பயந்த ஆள் தானே. 1,76,000 கோடி கொள்ளையடிச்சிட்டு வெறும் 2,000 கோடி மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு மீதி எல்லாம் கருணாநிதி குடும்பத்துக்கு பகிர்ந்து கொடுத்தவர் தானே நீங்கள். அன்றைக்கி என்ன பயந்தீங்க? கனிமொழியை பார்த்து எனக்கு ஃபாரஸ்ட் இலாக்கா வேணாம், உங்கள் அப்பாட்ட சொல்லி ஐடி மந்திரி வாங்கி கொடுங்கன்னு கெஞ்சலையா நீங்கள் கனிமொழிகிட்ட போய்? நீங்கள் எல்லாம் இது பண்ண உங்கள் திமுக குடும்பத்தின் காலில் விழுந்தவர் நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணி பேசலாமா? நான் எல்லாத்தையும் தான் சொல்கிறேன், பிஜேபியும் தான் தாக்குறேன். சில பேர் பிஜேபி நண்பர்களுக்கு கேட்டாங்க என்கிட்ட, என்ன சார் நீங்கள், அவங்க கேட்குறாங்க, புதிய சட்டத்தை ஆதரிக்கலாமே. ஏன் புதிய சட்டத்தை ஆதரிக்க முடியாது? அது மனசாட்சிப்படி தப்புங்க. புதிய சட்டத்தை எதிர்ப்போம். நான் சொல்லிட்டேன், புதிய சட்டத்தை ஆதரிக்க முடியாது. சட்டப்படி அது தப்பு. சுப்ரீம் கோர்ட்டில் போட்டால் உடஞ்சிடும். நீங்கள் சட்டத்தை போடுறதுனா இதுபடி போடணுங்க அப்படிங்கிறத க்ளீனாக சொல்லிட்டேன். அதே மாதிரி நீங்கள் திமுகவுக்கு பல விஷயத்தில் ஆதரவு கொடுக்குறீங்க, அதெல்லாம் நாட்டு மக்களுக்கு நான் கொண்டு வரணும். அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி செந்தில் பாலாஜியை எப்படி சார் நீங்கள் செந்தில் பாலாஜியை கவர்னர் பதவி நீக்கம் செய்யும்போது மோடியும் அமித்ஷாவும் ஆதரிக்கவில்லைங்கிறீங்க. இந்த புதிய சட்டம் அப்போ இல்லையேங்கிறாங்க. புதிய சட்டமெல்லாம் இல்லை, பிஜேபிக்காரங்க புரிஞ்சுக்கோங்க, மனசாட்சிப்படி பேசுங்க. சும்மா உங்கள் கட்சி தலைவர்களுக்கு எல்லாம் ஜால்ரா போடுற வேலை வச்சுக்காதீங்க. செந்தில் பாலாஜியை மந்திரி பதவி, அது இலாக்கா இல்லாத மந்திரியாக பதவி பிரமாணம் கவர்னர் செஞ்சு வைக்கலை. கவர்னர் பதவி பிரமாணமே செஞ்சு வைக்கலை. இவங்களால் லோக்கல் ரூல்ஸை வச்சுக்கிட்டு அவரை அறிவித்து விட்டார் ஸ்டாலின் இலாக்கா இல்லாத மந்திரின்னு. அதுக்குத்தான் கவர்னர் பதவி நீக்கம் செய்யணுங்கும்போது மோடியும் அமித்ஷாவும் வேண்டாம்னாங்க. மோடியும் அமித்ஷாவும் எப்படி தெரியுமா? எலெக்ஷன் வந்தால் திமுகவை எதிர்ப்பாங்க. எலெக்ஷன் முடிஞ்சுட்டு அவங்ககிட்ட இருக்கிற 23 எம்பிக்கு பயந்துக்கிட்டு கண்டும் காங்காமல் இருக்காங்க. அன்னைக்கு பொன்முடியை 3 வருஷம் ஜெயிலு கொடுத்தாச்சு, அவரை மந்திரியாக வைக்க மாட்டேன்னு கவர்னர் சொல்லும்போது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார். அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் பொன்முடி போகும்போது அட்டார்னி ஜெனரல் அரசாங்க வக்கீல் வாயவே திறக்கலை. பொன்முடிக்கு ஆதரவாக வாயவே திறக்கலை. ஆதரவாக
வாயை திறந்திருந்தால் அன்றைக்கி பொன்முடி மந்திரியாக இருக்க முடியாது. கவர்னர் எவ்வளோ அவமானப்பட்டார். கவர்னர் முடியாதுன்னு சொன்னவர் அதே சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டரை வாங்கிட்டு வந்து பதவி எடுத்தாங்க. காரணம் யார்? உங்கள் மத்திய ஆட்சி. அப்போ நீங்கள் என்ன செய்கிற தப்பையும் சொல்லித்தானே ஆகணும். எடப்பாடி தப்பு செஞ்சாலும் நாங்கள் தட்டி கேட்போமே, சொல்கிறோமே, நிறைய இதில் நாங்கள் சொல்லியிருக்கோமே. எடப்பாடி பேசுனதெல்லாம் நிறைய தப்புன்னு சொல்லியிருக்கோமே. அதனால் பிஜேபிக்காரங்களுக்கு சொல்கிறேன், இதே வார் வந்தது போர், அப்போ முதல் வந்து பிரதமர் மோடியை நாங்கள் எவ்வளோ ஆதரித்து பேசியிருக்கோம். காரணம் அது நாட்டு பிரச்சனை. இன்னொரு வெளிநாட்டோட சண்டை போடும்போது நம்ம நாட்டை தான் மெயினாக பார்க்கணும். அதுக்காகத்தான் சொல்லணும். அதனால தான் சொல்கிறேன். ராஜாவுக்கு சொல்கிறேன், அடிமை என்பது உங்களை விட ஒரு அடிமை யாரும் இருக்க முடியாது. நீங்கள் வந்து கனிமொழியை பார்த்து பயப்படுறீங்க. இதே இவரை வந்து பார்லிமெண்ட்டில் வந்து இதே அமித்ஷாவை பார்க்கும்போது எப்படி கையெடுத்து குனிஞ்சு கும்பிட்றீங்கிற வீடியோ கொடுக்கவா உங்களுக்கு? வெளியே இங்கே வந்துக்கிட்டு இதை மைக் எடுத்துக்கிட்டு வீராதி வீரர்னு பேசாதீங்க அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது ஸ்டாலின் உளறலாம் பார்க்கணும்ல. இன்றைக்கி இன்ஸ்டாகிராமை பற்றி ரொம்ப உளறியிருக்காருன்னா ஸ்டாலின் எப்படின்னா பேப்பரை பார்த்து படிக்கும்போது தப்பாக படிக்கிறாரு. ஆனால் பேப்பர் இல்லாமல் படிக்கும்போது கரெக்டாக படிக்கிறாரு. ஒருவேளை எதிர்க்க ஸ்க்ரீன் ஓடுதா என்னன்னு தெரியல. இன்ஸ்டாகிராமை பற்றி பேசியிருக்காரு. அவருக்கு இன்ஸ்டாகிராம்னாலே என்னன்னு தெரியாது, ட்விட்டர்னா என்னன்னு தெரியாது. எல்லாம் அட்மினில் இருக்கிறவங்க பண்ணுவாங்க. இன்ஸ்டாகிராமை பற்றி என்ன சொல்கிறாரு? இளைஞர்களுக்கு அறிவுரை சொல்கிறாரு. இன்ஸ்டாகிராமில் உங்களுடைய மாடல் உங்களை தேடாதீங்கிறார். உங்களுக்கு உதாரண இதாக யாருக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கணுமோ அதை இன்ஸ்டாகிராமில் போய் தேடாதீங்கிறார். அதே போல் உங்கள் ரோல் மாடலை இன்ஸ்டாகிராமில் தேடாதீங்க. பொழுதுபோக்கு வாழ்க்கையின் ஒரு அங்கம்தான், அதுவே வாழ்க்கை இல்லை. சுருக்கமாக சொல்லணும்னா நீங்கள் ரீல்ஸில் பார்க்குறதெல்லாம் ரியாலிட்டின்னு நம்பிடாதீங்க. லைக்ஸ் வியூஸில் கெத்து இல்லை, மார்க்ஸ் டிகிரிஸில் தான் உண்மையான கெத்து இருக்குது. நல்ல விஷயம். ஆனால் பேப்பர் இல்லாமல் படிக்கிறாரு, ஏதோ சவத்தை பார்த்து படிக்கிறாருன்னு நினைக்கிறேன். நல்ல விஷயந்தான். இன்ஸ்டாகிராமில் போய் ரோல் மாடல் எல்லாம் தேடக்கூடாது. நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறவங்களை வந்து இன்ஸ்டாகிராமில் தேடக்கூடாதுங்கிறாரு. ஆனால் அவர் பேரை வந்துக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் ஏற்கனவே லண்டன் பொண்ணு போட்டோ வந்து இன்டர்நெட்டில் போட்டார். இப்போ உங்கள் பேரை இன்ஸ்டாகிராமில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கார். அவரே ரோல் மாடல் அங்கே தான் தேடுவாருன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்டுங்க ஃபோட்டோவெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கார். அடுத்து நாய் ஃபோட்டோவெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கார். கொஞ்சம் நல்ல நடிகை ஃபோட்டோங்கள்லாம் போட ஆரம்பிச்சிருவார். அதனால் முதல்ல உங்கள் பேரனை இன்ஸ்டாகிராமில் ரோல் மாடலை தேடாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கங்க. உங்களுக்கு வார்னிங் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். அதுவும் லைக்ஸ் எல்லாம் வந்து இது கிடையாது, உண்மை நிலை கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் டிஎம்கே ஐடி டீம்னு வச்சுக்கிட்டு இந்த லைக்ஸ் எல்லாம் இவங்க ஆளை வச்சே அண்ணாமலை மாதிரி இவங்க ஆளுங்களை வச்சே போட்டுக்கிட்டு இருக்கார். இந்த அண்ணாமலை இருக்கார்ப்பா, எதை போட்டாலும் ஒரு 200 பேரை வச்சுக்கிட்டு லைக்ஸ் கமெண்ட். அதனால தான் எனக்கு அண்ணாமலை மேலேயே கோவம். நிறைய பேர் கேட்குறாங்க, இவருக்கு அண்ணாமலைக்கு புத்து வரல. என் பொசிஷனில் இருந்தால் தான் உங்களுக்கு தெரியும். நடக்கிற கோல் மாலு மோசடி எல்லாம் ஆளுங்களை வச்சுக்கிட்டு ஒருத்தர் பேசிடக்கூடாது. இவர் பெரிய இதிலேருந்து குதிச்சிட்டாரோ, பேசிடக்கூடாது. நேற்று வந்தவங்க இவங்கெல்லாம் என்ன தெரியும்? போலீஸை பற்றி என்ன தெரியும்? அரசியலை பற்றி என்ன தெரியும்? எங்கள் அனுபவம் உங்கள் வயசு இல்லை. அதனால் கோபம் ஏன் வருதுன்னா, பேசுனாலே பெரிய இவர் இல்லை, பேசுனாலே கமெண்ட் போகுது. எவன் போலியை வச்சுக்கிட்டு போடுறீங்க, எவன் இதை வச்சுக்கிட்டு போடுறீங்க, எங்களுக்கு தெரியாது. அவங்கள எப்படி டீல் பண்ணணும், உங்களை எப்படி டீல் பண்ணணும்னு தெரியாது. இந்த அவர் சொல்கிறாரு லைக்ஸில் இது பண்ணாதீங்கன்னு, உங்களுக்கு தான். நேர்மையாக இருங்கங்க. ஆளுங்களை வச்சுக்கிட்டு உள்ளாதையும் பொல்லாதையும் மற்றவனை முட்டாளாக்குற மாதிரி பண்ணாதீங்க. ஸ்டாலினுக்கு அது தான் சொல்கிறேன். டிஎம்கே ஐடி டீம்னு வச்சுக்கிட்டு என்னத்தை கிழிக்கிறீங்க? நீங்கள் பேசிட்டா ஃபுல்லாக லைக்ஸ் போடுறான், நீங்கள் பேசிட்டா ஃபுல்லாக கமெண்ட்டு. அவனே ஸ்டாலின் வாழ்க, ஸ்டாலின் முதல்வர் வாழ்க, உங்கள் ஐடி டீம் லைக்ஸை வச்சு இது பண்ணாதீங்கன்னு அறிவுரை சொல்கிறதுக்கு உங்களுக்கு அடிப்படை தகுதி இருக்கா? 2 பேரும் ஐடி டீம் வச்சுக்கிட்டு என்ன கூத்தடிக்கிறீங்க? இப்போ இந்த புது தலைவர் வந்திருக்காரு உங்களுக்கு, நயினார் நாகேந்திரன். எவ்வளோ அமைதியாக இருக்கார், எவ்வளோ தப்பு இது ஃப்ராடு பண்ணுறதுங்கிறது இல்லையே. இங்கே அண்ணாமலை இருக்கும்போது எவ்வளோ ஃப்ராடு, எவ்வளவு இது. அதனால தான் அண்ணாமலையை நாங்கள் வெறுக்கிறோம். அண்ணாமலை நல்ல தலைவர் இல்லைன்னு ஏன் வெறுக்கிறோம்னா இப்படி குறுக்கு வழி இது. அதனால தான் நிர்மல்குமாருங்கிறவர் பிஜேபி ஐடி டீமில் இருந்தவர் போட்டார். உங்களுக்கு என்ன போட்டார்? 420 மலை இன்னும் போட்டார். இன்னும் அண்ணாமலையை நீங்கள் வந்து ஒதுக்கி வைங்க கொஞ்ச நாளைக்கு ஜெயிக்கிறவரை. நாங்கள் வந்து திமுக ஸ்டாலின் வந்து சுத்தமாக இருக்கக்கூடாது, அவரை ஆட்சியை விட்டு நீக்கணுங்கிறது எங்களுடைய திட்டம், எங்களுடைய லட்சியம். ஆனால் அதுக்காக பிஜேபி ஏடிஎம்கே நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாதகமாகவோ உங்களுக்கு சப்போர்ட்டோ பண்ணுவோன்னு நினைக்காதீங்க.
நீங்கள் ஒழுங்காக அரசியல் இதை ஃபேஸ் பண்ணுங்கள் எலெக்ஷனை. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆதரவுங்கிறது எங்களுக்கு வந்து நாங்கள் இது பண்ணுவோம். லட்சக்கணக்கான பேர் எங்கள் இதை கேட்குறாங்க, பேச்சை கேட்குறாங்க. 10 கோடி பேர் இப்போ பார்த்துருக்காங்க. இதெல்லாம் வந்திருக்கு. ஃபேஸ்புக்கில் தனியாக லட்சக்கணக்கான பேர் பார்க்குறாங்க. நாங்கள் பேசுகிறது வந்து உண்மை, மனசாட்சிப்படி கரெக்டுன்னு நம்புகிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு நான் உண்மையைத்தானே சொல்லணும். உங்கள்கிட்ட இது வச்சுக்கிட்டு நீங்கள் செய்கிற தப்புக்களை மறைக்க முடியுமா? அதனால் இன்ஸ்டாகிராமை பற்றி ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை வரவேற்கிறோம். ஆனால் உங்கள் ஐடி டீமை வந்து அதை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். உங்கள் பேரனை கொஞ்சம் பார்த்துக்கங்க. இன்ஸ்டாகிராமில் அவர் யாரையோ ரோல் மாடலை தேடுவது போல் தெரிகிறது. அதனால் அவரே அதிலேயே ரோல் மாடலை தேடாமல் பார்த்துக்கிறோங்க அப்படிங்கிறது ஸ்டாலினுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி. அடுத்தது ஸ்டாலின் ஒன்று பேசியிருக்கார். 2 விஷயம் நீங்கள் எல்லாம் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அவர் பேசுகிற மீட்டிங்கில் ஒரு முன்னாள் நீதிபதி பேசியிருக்கார். தேசத்தை விட அரசியல் சட்டம் முக்கியமாக, தேசத்தை விட அரசியல் சட்டம் தான், அரசியல் சட்டத்துக்கு அப்புறம் தான் தேசம் வந்ததுங்கிறது முன்னாள் நீதிபதி அவரெல்லாம் பேசுகிறார். அதை ஒரு சுட்டி காட்டுறாரு. அவர் சொன்னார், அரசியல் சட்டம் தான் முக்கியம், அரசியல் சட்டம் உருவாக்கியது தான் தேசம். யாரோ தப்பாக பேசுனேன் ஸ்டாலின், உங்களுக்கு என்ன? அரசியல் சட்டம் வேறு, தேசம் வேறு. தேசத்துக்காக உருவாக்கப்பட்டது தான் அரசியல் சட்டம். அரசியல் சட்டத்துக்காக உருவாக்கப்பட்டது தேசம் இல்லை. முன்னாள் நீதிபதிக்கும் சொல்கிறேன், ஸ்டாலினுக்கும் சொல்கிறேன். 1947 நமது தேசத்திற்கு சுதந்திரம் கிடைத்தது. ஆனால் அரசியல் சட்டம் 1950 தான் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இடைப்பட்ட அந்த 2.5 ஆண்டு காலம் இந்தியாங்கிற தேசம் இருந்தது. ஆனால் அரசியல் சட்டம் இல்லை. இந்தியா என்ற தேசத்துக்காக உருவாக்கப்பட்டது தான் அரசியல் சட்டம். அரசியல் சட்டத்தில் அப்பப்போ ஏன் மாற்றத்தை கொண்டு வராங்க? இந்தியாங்கிற தேசத்துக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான், நாட்டுக்காகத்தான் அரசியல் சட்டத்தில் மாற்றம் செய்கிறாங்க. இந்த அரசியல் சட்டத்தை பற்றி பேசுகிறதுக்கு ஸ்டாலினுக்கு உரிமை இருக்கா? ஏதோ முன்னாள் நீதிபதி அவருக்கு உரிமை இருக்குது. ஸ்டாலின் யோகியர் மாதிரி பேசுகிறார். ஆமாம், அவர் சொல்கிறது ரைட்டு. அரசியல் சட்டம் அந்த வீடியோ பாருங்க. நம்முடைய முன்னாள் நீதியரசர் மாண்புமிகு சிலமேஸ்வரர் அவர்கள் சிறப்பாக உரையாற்றி இருக்கிறார்கள். பலரும் சொல்லும் தேசம் முதன்மை என்பதை விட தேசத்தை உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டமே முதன்மை என்பதை தெளிவாக சொல்லிவிட்டார். அப்போ அரசியல் சட்டத்தை அவ்வளோ தூக்கி வைக்கிறாரு. ஆனால் அவங்க அப்பாவே அரசியல் சட்டத்தை தமிழ்நாடு சட்டசபைக்கு உள்ளே வச்சு தீ வச்சு கொளுத்தினாரு. நீங்கள்லாம் அரசியல் சட்டத்தை பற்றி பேசலாமா? உங்கள் கூட்டமே என்ன கூட்டம்? இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கக்கூடாதுன்னு சொன்ன ஈவேராவின் வழிவந்த கூட்டம் இல்லை. நீங்கள் ராமசாமி வழிவந்த கூட்டம் இல்லை. நீங்கள் வந்து அரசியல் சட்டத்தின் புனிதத்தை பற்றி பேசலாமா? சுதந்திரம் கிடைச்ச இன்னைக்கு கருப்பு கொடி ஏற்றின தேச துரோக கூட்டமாச்சே. நீங்கள் அரசியல் சட்டத்தை பேசுவதற்கு உங்கள் அடிப்படை தகுதி இல்லை. முன்னாள் நீதிபதிக்கு நாங்கள் சொல்வது, தேசத்துக்காகத்தான் அரசியல் சட்டம், அரசியல் சட்டத்துக்காக தேசம் இல்லை. அதனால் தான் தேசத்தின் வசதிக்காக 500க்கும் மேற்பட்ட சட்ட மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அரசியல் சட்டத்தில். ஏன்னு கேட்டீங்கன்னா, தேசத்தின் நலனை வைத்து. அடுத்து அவர் ஸ்டாலின் அதிலே என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இதை பற்றி சொல்கிறார். மாநிலத்தில் சுயாட்சியாம், மத்தியில் கூட்டாட்சியாம், அது வேணும், அரசியல் சட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வரணுங்கிறது. மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி என்ற கொள்கை திட்டம்தான் இந்தியாவுடைய பன்முகத்தன்மையும் இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டையும் மேலும் வலிமைப்படுத்தக்கூடும். இப்போ பாருங்கள், மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. மத்தியில் இவங்க 2004 2014 வரை 10 வருஷம் கூட்டாட்சியில் தானே இருந்தாங்க. அலையன்ஸ் இந்த கூட்டணி மந்திரி சபை தானே இருந்தாங்க. 10 வருஷம் கூட்டாட்சியில் இருக்கும்போது இந்த மாநில சுயாட்சியை பற்றி பேசுனாங்களா? இந்த மாநில சுயாட்சியை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஏதாச்சும் பண்ணினாங்களா? சரி, கூட்டாட்சி தத்துவம்னு ஸ்டாலின் சொல்கிறாரு. கூட்டாட்சியில் உங்களுக்கு வந்து பதவி கொடுத்தாங்களே, 1,76,000 கோடியை நீங்கள் கொள்ளையடிச்சிங்களா இல்லையா? அப்போ கூட்டாட்சி தத்துவம் வெற்றி பெற்றிருக்கா நம்ம நாட்டில்? ஒரு கட்சி ஆட்சி தான் இருக்கணும். கூட்டணி ஆட்சிங்கிறது நாட்டுக்கு நல்லதல்ல. மன்மோகன் சிங்கிற பொம்மையை வச்சுக்கிட்டு நீங்கள்லாம் எப்படி கூத்தடிச்சிங்க? மன்மோகன் சிங் என்ன சொன்னார்? டிஆர் பாலுவையும் இவரையும் ராசாவையும் நான் மந்திரி எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாரா இல்லையா? ஆனால் அவரால் செயல்பட முடியலை. காரணம் கூட்டணி ஆட்சி. அவங்க சோனியா சொன்னதை கேட்டு உங்களுக்கு ராசாவை மந்திரி ஆக்கினார். 1,76,000 கோடி கொள்ளையடிக்கப்பட்டது. ஆக கூட்டாட்சி தத்துவத்தில் வரக்கூடிய மாநில கட்சிகள் நல்லவனாக இருந்தால் பரவாயில்லையே, உங்களை மாதிரி ஆளுங்க போய் அதுலேயும் கொள்ளையடிக்கிறீங்களே. அப்போ கூட்டாட்சி தத்துவம் எப்படி தான் செயல்பட முடியும்? கூட்டாட்சி தத்துவம் நாட்டுக்கு நல்லது இல்லையே.
மாநில சுயாட்சிங்கிறீங்க. அன்று பேசியிருக்க வேண்டும். 10 ஆண்டு காலமாக மத்திய அரசில் நீங்கள் ஆட்சியில் இருந்தபோது மாநில சுயாட்சியை பற்றி பேசியிருக்க வேண்டும். மாநில சுயாட்சியை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் அன்னைக்கு தான் நீங்கள் நீட்டை இது பண்ணுறதுக்கு சட்டத்தை கொண்டு வந்தீங்க. தமிழ்நாட்டுக்கு எது எதிரானதோ அத்தனையும் கூட்டாட்சி இருக்கும்போது தானே கொண்டு வந்தீங்க. அதனால் ஸ்டாலின் அரசியல் தெரியாமல் பேசுகிறார். யாரோ ஒருத்தர் சொன்னதை வச்சு தேசத்தை விட அரசியல் சட்டம் முக்கியமானதுன்னு விவரம் தெரியாமல் பேசுகிறார். அது ஒன்று. கூட்டாட்சி தத்துவம் நம் நாட்டுக்கு ஒத்து வராது. தனி கட்சி ஆட்சி தான் ஒத்து வரும் அப்படிங்கிறத அடுத்த கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.